இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களைப் பேசுவது என்ன பயன் கருதியோ? திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் கூறுவதாவது: இன்சொல்லின் இனிமையை உணர்ந்த மனிதன் வன்மையான வார்த்தைகளைப் பேசுவதற்கான ஏதேனும் காரணமே இருக்குமா எனக் கேட்கிறார். இனிய சொற்கள் மனத்தில் மகிழ்ச்சி தரும், மனித உறவுகளை வலுப்படுத்தும். எனவே வன்மையைத் தேர்ந்தெடுப்பது அறிவுடையவரின் பண்பல்ல. சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில், இனிமையான வார்த்தைகள் ஒருவர் உள்ளத்தையும் மற்றவரின் உள்ளத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகின்றன. ஒரு மனிதன் இன்சொல்லின் திறனை உணர்ந்த பின்பு வன்மையான சொற்களை பயன்படுத்துவது அவசியமில்லை. எளிய வார்த்தைகளில் அமைதி, அன்பு, பண்பு கலந்து பேசும் திறமையே மனித நாகரிகத்தின் சிறப்பாகும். இதை உணர்த்தும் விதமாக சாலமன் பாப்பையா உரை இந்த குறளை நுணுக்கமாக விளக்குகிறது.